கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைங்கனம் உண்டாவதாக. இந்த ஒரு நாள் வேததான கூடுகையிலே இந்த மதியான செஷன், இந்த மூன்றாவது பகுதியோடு இந்த வேததான கூடுகை முடிவடைகிறது. ஆபிரகாமின் சந்ததியும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற கோணத்தில் நாம் காலை வேளையிலே முதல் செஷன்ல ஆபிரகாமின் சந்ததி என்றால் எது, ஆபிரகாமின் சந்ததி பெற்றிருந்த சாயல் என்ன, ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பதை குறித்த அதிகமான சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அந்த சாயல தான் கிருபையின் சத்தியத்தை குறித்த அந்த சாயல் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அடையாளப்படுத்துகிற காரியங்களை நாம் பார்த்தறிய ஆண்டு உதவி செய்தார். ஆபிரகாமை தேவன் எதற்காக அழைத்தார், அந்த அழைப்புல எவ்விதமான பகுதி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்பதெல்லாம் நாம் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். இரண்டாவது செஷன்ல மெல்கிசேதேக் ஆபிரகாமை எப்படிப்பட்ட சமயத்தில் சந்தித்தார், எதை கொண்டு வந்து சந்தித்தார், இந்த மெல்கிசேதேக்குக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் என்ன தொடர்பு, மெல்கிசேதேக்கின் சந்ததி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவத்தில் ராஜாக்களும் ஆசாரிகளும் காண்பிக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை அடிப்படையிலே ஆபிரகாமை இந்த மெல்கிசேதேக்கு சந்தித்த விதத்தையும் நாம் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். அதனையும் தொடர்ந்து இரண்டாவது செஷன்ல நாம் ஆதியாகமம் 22, 23, 24 ஆகிய 3 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற குமாரனுடைய மரணம், அவருடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற அந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே மணவாட்டியாகிய சபையை தேவன் எவ்விதமாய் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்தார். குமாரனுடைய மரணத்தின் சாயலிலே நம்முடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான் என்கிற பகுதியையும், குமாரனுடைய அடக்கம் பண்ணப்படுதலிலே நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான் என்கிற பகுதியையும், அதனைத் தொடர்ந்து குமாரனுடைய உயிர்த்தெழுதலிலே நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் செய்யப்பட்டு கிறிஸ்து நம்மில் பிழைத்திருக்கிறார் என்கிற வெளிச்சத்தையும் நாம் பார்த்து அறிகிறோம். நித்திய விவாகத்தை குறித்தும் நாம் வேதத்திலே தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். இப்பொழுதும் இந்த மூன்றாவது செஷன்லையும் ஆபிரகாமின் சந்ததி குறித்த சில வெளிப்பாடான சத்தியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அங்கே முதலாவது அதிகாரம் 54 வசனத்துல மரியாளுக்கு தேவன் வெளிப்படுத்தின விதத்தையும், அதை தொடர்ந்து 72வது வசனத்துல அங்கே சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும்போது குமாரனை குறித்த வெளிப்பாடு எவ்வளவு அழகாய் நேர்த்தியா காண்பிக்கப்பட்டிருக்கு. எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். லூக்கா முதலாவது அதிகாரம் 54 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1:54. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து என்று சொல்லி அது தொடர்ந்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், மரியாளுடைய இருதயத்தை கர்த்தர் ஏவி மரியாள் இவ்விதமான வெளிப்பாடு பெற்று அவள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற அற்புதமான காட்சி இங்கே கவனிக்கிறோம். அப்படி நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இரக்கம் செய்ய நினைத்தாராம். என்றென்றைக்கு இரக்கம் செய்ய நினைத்தார். அதனைத் தொடர்ந்து நம்ம இதே அதிகாரம் 72, 73 வாசிக்க கேட்கலாம். லூக்கா இதே 1வது அதிகாரம் 72, 73. தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு என்றெல்லாம் நம்ம இங்கே கவனிக்கிறோம். ஆமா, கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்போ புது உடன்படிக்கையினுடைய சபை எவ்விதமான யாருக்கு இட்ட கட்டளையின் அடிப்படையிலிருந்து இது பார்க்கப்படுகிறது, யாருக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வாக்கியங்களினுடைய நிறைவேறுதலாய் புது உடன்படிக்கையின் சபை அமைகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்தார், ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைத்தருளினார் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 9வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. அப்போ வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன,
இதே வாக்குத்தத்தத்தை தான் ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல நீங்கள் நானும் பார்க்க முடியும். 18வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அப்போ குறித்த காலத்துல வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறும். நமக்கு தெரியும். அப்ப சாராள் ஒரு குமாரனை பெற்ற அந்த அனுபவத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த காட்சிக்கு ஒப்பனையாகவே, அதற்கு முன் நிழலாகவே சாராளுடைய கர்ப்பம் செத்ததையும் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய் மீண்டும் உயிர் வந்த, அதிலிருந்து ஒரு ஜீவன் வந்த வெளிச்சத்தை தேவன் வெளிப்படுத்துகிறத நீங்கள் நான் பார்க்க முடியும். அப்போ ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை அவர் நினைத்தருளினார். ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் அவர் இரக்கம் செய்திருக்கிறார். இதைத்தான் நம் வேதத்துல எபிரேயர் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது அதிலே அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப ஆபிரகாமின் சந்ததி குறித்து அது எபிரேயர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவ இங்கே அந்த ஆபிரகாமின் சந்ததி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஏனென்றால் யோவான் 1வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆக ஆபிரகாமின் சந்ததி இப்பதான் கடைசி செஷன்ல, இந்த செஷன்ல தான் நம்ம எதை படிக்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த சந்ததிக்குள் இருக்கிற வேறுபாடெல்லாம் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த சந்ததிக்குள் இருக்கிற வேறுபாடுகள்லாம் எப்படிப்பட்டது, இது வேறுபாடு எப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு தேவன் காண்பிக்கிறாருங்கிறத நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஆபிரகாம் பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காண்பித்த 2 விசேஷித்த பகுதியை நான் உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு, அதனை தொடர்ந்து தான் நான் இப்பொழுது உங்களோடு இந்த வேறு பிரிப்பு குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது இங்கே 2 பதத்தை நாம் பார்க்க முடியும். அதாவது ஆபிரகாம் 2 விதமான கூட்டத்தாருக்கு தகப்பனாகுகிறார். பொதுவா இத சாதாரணமா சொல்லிடுவாங்க, ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் அல்லது விசுவாச மார்க்கத்தாருக்கு தகப்பன் சொல்லி ஒரே பிரிவை முடிச்சிருவாங்க. நீங்க பைபிளை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க நீங்கள் நான் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஆபிரகாம் 2 கூட்டத்தாருக்கு தகப்பனாக அறிவிக்கப்படுகிறார். அது எங்க இருக்கு? அது 2 வசனத்தை இப்ப பார்க்கலாம். ரோமர் 4வது அதிகாரத்துல பாருங்க, அவர் 2 கூட்டத்துக்கு தகப்பனா இருக்கிறார். பாருங்க, முதல்ல நான் வாசிக்கிறேன். 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும், பாத்துக்கங்க, விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. 11ஆம் வசனத்தின் பின்பகுதியில பார்க்கிறோம், அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் போட்டிருக்கு. 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பின்பகுதியை பாருங்க. பின்பகுதி, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும். எத்தனை முறை வருது இது? 2 முறை வருது. 11ஆம் வசனத்துல அவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் இருக்கு. யாருக்கு? விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசத்தினாலே நம்ம விசுவாசிக்கிற எவர்களும் நீதிமான்கள். கிரியை செய்தல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவர் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிற யாவருக்கும் அவர் தகப்பனா இருக்கிறார். இது ஒரு பகுதி. 2வது, அவர் யாருக்கெல்லாம் தகப்பனா இருக்கிறான்னு பார்த்தா அழகா சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனா இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அவர் 2 கூட்டத்துக்கு தகப்பனாய் காண்பிக்கப்படுறார். ஆனா நம்முடைய கண்ணோட்டத்தோட நம்ம வேத கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது ஒரே கூட்டம் தான், கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே கூட்டம் தான். ஆனா 2 விதமான அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அனுபவம் என்ன? நான் இதை ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்லியிருந்தேன். இது என்ன அனுபவம் அப்படின்னா, முதல் அனுபவம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல். 2வது அனுபவம் என்ன தெரியுமா? விசுவாச அடிச்சுவடுகளில நடக்கிற அனுபவத்தை பத்தி பேசுறார். முதல்ல, அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னா, பை ஹேவிங் ஃபெய்த் அப்படின்னு தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் பை ஹேவிங் ஃபெய்த் அல்லது பை பிலீவிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். விசுவாசத்தினாலே we are become or we are declared righteous because of
அதாவது சேவிங் ஃபெய்த் அப்படின்னு கூட சொல்ல முடியும், அல்லது பிகாஸ் ஆஃப் த ஃபெய்த், விசுவாசத்தின் நிமித்தமாய் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். நம்முடைய ஒரு கிரியை கூட அங்க கிடையாது. ரெண்டாவது விசுவாசமாகிய அடிச்சுவடுகள்னு போட்டிருக்கு. அதனாலதான் ஆபிரகாம் எப்படிப்பட்ட அனுபவத்தாருக்கெல்லாம் தகப்பனா இருக்கிறார்னா, ரெண்டு கூட்டம் காண்பிக்கப்படுது. ஒண்ணு விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிற கூட்டம், இன்னொன்று அடுத்து அதுதான் நம்ம விட்டுருதோம். நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம் சொல்லி உட்கார்ந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுது விசுவாசமாகிய அடிச்சுவடுகள்ல நடக்கணும். இதுல பிரயாசத்தை காமிச்சு கொடுக்கிறார், இதுல கிரியையை காமிச்சு கொடுக்கிறார். முதல்ல காண்பிக்கப்படுறதுக்கு அவர் தகப்பனா இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு கிரியை கிடையாது. நீங்க 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா, அழகா போட்டிருக்கு பாருங்க. விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனா இருக்கும் படிக்கும். அப்ப விசுவாசிக்கிற யாவருக்கும் என்ன உண்டாகும்? நீதி உண்டாகும். அதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது அதாவது இப்படி இருக்கு, கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் சொல்றார். சொல்றாரு 10ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்றார் ரட்சிப்பு உண்டாக, ஆமா, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அப்ப இருதயத்துல விசுவாசித்து வாயினால அறிக்கை செய்யணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார், எனக்காக ஜீவனை கொடுத்தா, எனக்காக அடிக்கப்பட்டா, நான் தான் பாவி, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நான் எந்த கிரியும் செய்து நீதிமானாக்கப்படல. என்னுடைய எந்த ஒரு நற்கிரியை பார்த்து அவர் என்னை நீதிமானாக்கல. அதுக்கு பேர் நீதிமானாகிற அனுபவம் கிடையாது, கிரியை இல்லாமல் நீதிமானாக்கப்படுதல். அப்ப அதுக்குதான் முதல்ல ஒரு தகப்பனாரு. ரெண்டாவது விசுவாசமாகிய அடிச்சோடுகளை நடக்கிற ஒரு அனுபவம், அடிச்சோடுகள் நடக்கிற ஒரு அனுபவம். இது எவ்விதமா நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நீங்க ரோமர் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அது முதல் 2 வசனங்கள்ல பார்க்கும்போது இங்க பைபிள் சொல்லுது, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டறிந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அதுக்கு அடுத்து சொல்றார், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கிரியை செய்யாது இருக்கும் போதே, நம் தேவனுக்கு முன்னால எந்த ஒரு நற்கிரியும் செய்யாது இருக்கும் போதே பாவிகளாகிய நம்ம மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்து நமக்காக தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த அன்பை, இந்த கிருபையின் மூலமாய், இந்த கிருபையை பற்றி கொள்வதன் மூலமாய் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறோம். ரெண்டாவது அழகா இருக்கு, விசுவாசமாகிய அடிச்சோடுகள்ல நடக்கிறவர்களுக்கு அவர் தகப்பன். அவர் ரெண்டாவது அந்த கண்ணோட்டத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப அனுதினமும் நான் கீழ்ப்படியணும். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வழியில உத்தமமாய் அவரை பின்பற்றி கொண்டு வரணும். இதுதான் ஆபிரகாமின் சந்ததியினுடைய அழகு. இல்லைன்னா ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றது பிரயோஜனம் கிடையாது. விசுவாசனால நீதிமானாக்கப்படுதல் மட்டும் இல்ல, அதனை தொடர்ந்து விசுவாசமாகி அடிச்சோடு இருக்கு பார்த்தீங்களா, விசுவாசமாகி அடிச்சோடுன்னு போட்டிருக்கேன். அப்ப அது என்ன? விசுவாசமாகி அடிச்சோடுகள் இருக்கு. அப்ப அடிச்சோடுனாலே நமக்கு தெரியும் என்ன, ஸ்டெப்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபுட் பிரிண்ட்ஸ் சொல்லும் போது கால் தடங்கள். விசுவாசமாகி அடிச்சோடுகள். அப்ப இது எதை குறிக்கி? என்னுடைய பயணத்தை குறிக்கி. முதல் அனுபவம் என்னுடைய நிலைப்பாட்டை தான் குறிக்கி, என்னுடைய நிலைப்பாட்டை குறிக்கி. ரெண்டாவது என்னுடைய பயணத்தை குறிக்கி. இவ்விதமாக தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமின் சந்ததிய புது உடன்படிக்கையின் சபைக்கு எவ்வளவு நேர்த்தியாய் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், நீங்க எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. நீங்க கலாத்திய நிருபமா இருக்கட்டும், எபேசியரா இருக்கட்டும், தெசலோனிக்கரா இருக்கட்டும், தீமோத்தி நிருபமா இருக்கட்டும், எபிரேயர் நிருபமா இருக்கட்டும், நீங்க எல்லா நிருபங்களையும் எடுத்து பாருங்க. சபைக்கு காண்பிக்கப்பட்ட எல்லா நிருபங்களுமே ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட விதமாகவே காண்பிக்கப்பட்டிருக்கும். எப்படி என்றால், முதலாவது நிலைப்பாடு. அப்ப ஆபிரகாமை எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமா? விசுவாசத்தினால உண்டாகிற நீதிக்கு அவன் தகப்பனாகிறான். அந்த நீதி என்னப்படும் பொழுது அவர்களுக்கு தகப்பனாகிறான். ரெண்டாவது விசுவாசமாகி அடிச்சோடுகளை நடக்கிறவர்களுக்கு தகப்பனாகிறான். இது ரெண்டு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நிலைப்பாட்டுக்கு ஆபிரகாம் தகப்பன், ரெண்டாவது செயல்பாட்டுக்கு ஆபிரகாம் தகப்பன். செயல்படுறது முதல்ல நிலைப்பாடு. நான் ஒண்ணுமே செய்யல, அவர் என்னை ரட்சித்தார். நான் பாவியா இருந்தேன்,
அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவினார், என்னை நீதிமானாய் மாற்றினார், அவருடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்தார், இதை விசுவாசிக்கிற எனக்கு நான் ரட்சிக்கப்படுகிறேன். இது நிலைப்பாட்டு குறிகி. என்னை ஆண்டவர் ரட்சித்தார், இருளிலிருந்து என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார், இது நிலைப்பாட்டு குறிகி. இரண்டாவது, விசுவாசமாகி அடிச்சோடுகளில் நடக்கிறவர்கள் சொல்றாரு. those who walk, எவ்வளவு அழகா இருப்பாருங்க, those who walk in the footsteps அல்லது footprints of faith அப்படின்னு சொல்லப்படுகிற விசுவாசத்தின் அடிச்சோடுல நடக்கிறோம் பார்த்தீங்களா, இவர்களுக்கு அவர் தகப்பனார். அப்ப நம்ம எப்படி எடுக்கணும் இருக்குன்னா, அவர் நிலைப்பாட்டுக்கு தகப்பனா இருக்கிறார், இரண்டாவது செயல்பாட்டுக்கு தகப்பனா இருக்கிறார். இதைத்தான் நிருபங்கள் அத்தனையும் நீங்க வாசித்து பாருங்க. புது உடன்படிக்கையின் சபைக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை நிருபங்களையும் பாருங்க, ரெண்டு கோணத்துல தான் இருக்கும். வேற நீங்க எதுல எங்க சுத்தினாலும் சரி, எதை பத்தி நீங்க பேசினாலும் சரி, ரெண்டு கோணத்துல தான் இருக்கும். ஒண்ணு, நாம் கிறிஸ்துவின் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு உண்டான சுயாதீனம் என்ன, நாம் எப்படிப்பட்ட நமக்கு நிலைப்பாடு இருக்கிறது, அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை எப்படிப்பட்ட ஒரு நிலையில வைத்திருக்கிறார் என்கிற அந்த கோணத்திலையும், அதை தொடர்ந்து நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிறதின் அடிப்படையில் தான் அத்தனை நிருபங்கள் இருக்கு. நீங்க தாராளமா வீட்டுல உட்காந்து கூட வாசிச்சு பாருங்க. இதுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆபிரகாமின் சந்ததியில கிறிஸ்துவின் சந்ததியாகிய புது உடன்படிக்கையின் சபை காணப்படுகிறது. அந்த வெளிச்சத்தை நான் பார்க்கணும். அப்ப ஆபிரகாம் ரெண்டு கூட்டத்துக்கு தகப்பனா இருக்கிறார். தகப்பனால் என்ன, சந்ததிகளுக்கு அவர் தான் தலைவன், அப்படிதானே? தகப்பன் அப்படின்னா இவருடைய கீழே தான் எல்லாம் வருது. அப்போ என்ன ஒரு காட்சியை வச்சிருக்கிறாருன்னா, நல்ல கவனிங்க, அவர் தகப்பன் தான், ஆனா ரெண்டு கூட்டத்தை காமிக்கிறார், அல்லது ரெண்டு அனுபவங்களை காமிச்சு கொடுக்கிறார். ஒண்ணு நிலைப்பாட்டுக்கு அவர் தகப்பன், இன்னொன்னு செயல்பாட்டுக்கு தகப்பன். அப்போ எல்லா நிருபங்களும் இதைத்தான் சொல்லுது, நிலைப்பாடு செயல்பாடு, நிலைப்பாடு செயல்பாடு. நீங்க இப்ப கலாத்தியர் எடுத்தீங்க வச்சுக்கீங்களேன், கலாத்தியர்ல கோர்வையா இருக்காது. எப்படி இருக்கும் தெரியுமா? மொதல் அதிகாரம், ரெண்டாவது அதிகாரம், நீங்க ஃபுல் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. இதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டே இருப்பார். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம், நீங்க எந்த இடத்துல இருந்தீங்க, நீங்க பெற்றுக்கொண்ட தரிசனம் எப்படி, கிறிஸ்து இயேசு நீங்க எப்படி பெற்றிருந்தீங்க, இப்ப நீங்க எப்படி போயிட்டீங்கன்னு சொல்லுவார். அப்ப நீ இதை மாத்து, இதுல இருந்து நீ வெளியே வா. அப்போ நம்ம நிலைப்பாட்டை காமிச்சுக்கிட்டே இருப்பார், அப்படி செயல்பாட்டை காமிச்சுக்கிட்டே இருப்பார். எபேசியர் நிருபத்தை எடுத்தீங்கன்னா கோர்வையா இருக்கும். முதல் 3 அதிகாரங்கள்ல செயல்பாடை பத்தி இருக்காது, நிலைப்பாடை பத்தி இருக்கும். நமக்குள்ள நமக்கு கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீனம் என்ன, நம்மை கிறிஸ்து எதற்காக அழைத்திருக்கிறா, நம்மை அவருடைய இரத்தத்தினால அவருடைய சிலுவை மூலமாய் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன, அவர் நம்ம எவ்விதமாய் உன்னதத்துல வைத்திருக்கிறா, இந்த நிலைப்பாட்டை குறித்தே பேசிட்டு இருப்பார். ஆனா எபேசியர் 4, 5, 6 இந்த 3 அதிகாரங்களை பாத்தீங்கன்னா, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரர்களாய் நடந்து அப்படின்னு சொல்லி 4 அதிகாரத்திலே ஆரம்பிச்சிருவார். அப்போ இதுலதான் நம்ம யாருடைய எந்த சந்ததியுடைய அடிச்சோடுகளை பார்த்துருக்கோம், எந்த சந்ததியினுடைய சாயலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியினுடைய சாயலை பார்க்கிறோம். கட்டாயம் பார்க்கணும். அதுக்குதான் பவுல் அங்க சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ ஆபிரகாமுடைய வம்ச வழி, ஆபிரகாமுடைய சந்ததி எல்லாமே இந்த 2க்குள்ளதான் அடங்கி இருக்கு. அதனாலதான் அவர் 2 கூட்டத்தார்கள், 2 அனுபவங்களுக்கு அவர் தகப்பனா காண்பிக்கப்படுகிறார். ஏதோ சும்மா சொல்லிட்டு போக கூடாது, அவர் விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அப்படிலாம் சொல்லிட்டு போறதெல்லாம் ஆண்டு அனுமதிக்க மாட்டார், அதெல்லாம் அங்கீகரிக்க மாட்டார். பைபிள் என்ன சொல்லுதோ அந்த இடத்துல தான் நம்ம நிக்கணும். அப்ப விசுவாசத்தினால நீதி உண்டாகுது இல்ல, அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு அவர் தகப்பன். அடுத்து விசுவாசமாக்கி அடிச்சொடுகளை நடக்கிறவர்களாயும் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அவர் தகப்பன். அப்ப நிலைப்பாடு செயல்பாடு, இந்த அடிப்படையில ஆபிரகாமின் சந்ததியை பார்த்தா, ஆபிரகாமின் சந்ததி முழுக்க பொது உடன்படிக்கையின் சபைய வெட்ட வெளிச்சமா தெல்ல தெளிவா சுத்தமா நமக்கு காமிச்சு கொடுக்கு. நம்ம சொல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எல்லாம் வசனம், எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். நான் ரொம்ப ஆயத்தப்பட்டுலாம் வந்து பேசலாம், நிக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் தர்ற வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்றேன், அவ்வளவுதான். கர்த்தருக்கு நான் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். இது எப்படியே எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் ஆண்டு எப்படி வச்சார் அப்படின்னா, முதல்ல விசுவாசம், ரெண்டாவது விருத்த சேதனம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்தார். முதல்ல விசுவாசம், அதுக்கப்புறம் விருத்த சேதனம் ஒண்ணு கொண்டு வந்தார். நீங்க ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை தியானிச்சோமே, அங்கே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இருக்கே. இதே வசனத்தை தான் நம்ம எங்க பார்த்தோம், ரோமர் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்த்தோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணினார். அப்போ இதே கான்செப்ட் தான். இப்ப எப்படி விசுவாசித்தான், கர்த்தர் கர்ப்பப்பிறப்பை குறித்து பேச நம்ம காலையிலே தியானிச்சோம். கர்ப்பத்துக்கு பேசினாரு, ஆண்டவருடைய வார்த்தை அப்படி என்ன செஞ்சான்,
ஏற்றுக்கொண்டான், விசுவாசித்தான். இப்ப ஆபிரகாமுடைய கிரி எங்க ஏதாவது இருந்துச்சா? அந்த இடத்துல ஒரு கிரியும் கிடையாது. ஆனா 2வது அடிச்சூடுகளை கொண்டு போகிறார். இப்போ 15வது அதிகாரத்துல ஆண்டு பேசியாச்சு, உடன்படிக்கையும் பண்ணிட்டார். ஆனா நீங்க 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சாராயினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான்னு சொல்லி 16வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாக்குறோம். ஆதியாகமம் 16:2 நமக்கு தெரியும். இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் கிடையாது. ஆகார் மூலமா பிள்ளை பெறுவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமா? இல்லவே இல்ல. அப்ப இவங்களா மாம்சத்துல வெளிப்பட்டது. அப்ப அதனாலதான் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின் அடிப்படையில அவர் விசுவாச மார்க்கத்தார் யாவருக்கும், விசுவாசித்து நீதிமானாய் மாறுகிற யாவருக்கும் அவர் தகப்பனா இருக்கிறார். அதனாலதான் பவுல் ரோமர் 4வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ தகப்பனாயிட்டாரு. விசுவாசித்து நீதியை கண்டடைகிற எல்லாருக்கும் அவர் தகப்பனாயிட்டாரு இல்லையா? ஆயிட்டார். அது எங்க இருக்கு? நீதி மன்னிக்கும் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல தெளிவா பார்த்துட்டோம். 16வது அதிகாரத்துல இவர் மாம்சத்தின்படி யோசித்து மாம்சத்தின்படியான காரியங்களை செய்து ஆகார் மூலமா இஸ்மவேலை பெத்தெடுத்தாச்சு. நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். இடைப்பட்ட காலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் இருக்கு. ஆபிரகாம் இஸ்மவேலை ஆகார்ட்ட பெற்றெடுக்கும் போது அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? 86 பைபிள்ல இருக்கு. நீங்க தாராளமா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அமைச்சு இப்ப நேரம் இல்லை. ஆதியாகமம் 16வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை பார்க்கும்போது ஆபிரகாம் எத்தனை வயசாகுது? 86 ஆகுது. ஆனா அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது 99ன்னு ஆரம்பிக்கும். ஆபிரகாமுக்கு 99 வயதா இருக்கும் போது கர்த்தர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக, சத்தமா சொல்லுங்க, எப்படி உத்தமனாயிரு? நடந்து கொண்டு தான் வர்றாரு. வாக்கிங், வாக், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ். நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நடந்து கொண்டு முதல்ல விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் மாம்சமான வாழ்க்கையை வேறறுத்து போடுவதற்கு இப்ப எதுக்குள்ள கொண்டு வர்றாரு தெரியுமா? அடிச்சூடுல நடக்கும்படி வைக்கிறார். விசுவாசமாகி அடிச்சூடுல நடக்கணும். அப்பதான் பூரணப்படும். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்கிற அந்த நிலைப்பாடோடு நின்றக்கூடாது. நான் உண்மையிலே சொல்றேன், அப்படி ஒரு நிலைப்பாட்டுல நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், சபையாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிருபங்கள்ல பாதி தான் நம்ம கை கொண்டிருக்கிறோம், பாதி கை கொள்ளல அர்த்தம். நிலைப்பாடை எதுக்கு காமிச்சு கொடுக்கறதோட நோக்கமே என்ன தெரியுமா? செயல்படுறதுக்கு தான். கர்த்தருடைய சாட்சிகளாய், கர்த்தருடைய உத்தமர்களாய், கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இந்த பூமியில காணப்படுவது தான் இந்த நிலைப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவா ஒண்ணு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ரோட்ல போற ஒரு மனுஷனை அப்படியே கூப்பிட்டு கையில 2-3 புக்கு கொடுத்து கணக்கு பாருன்னு சொல்லி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எதை நிர்ணயிப்பாங்க தெரியுமா? வேலையை நிர்ணயிக்க மாட்டாங்க. இந்த நோட்டை கொடுக்கறது, அந்த வேலையை இந்த வேலையை நிர்ணயிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட், எதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்தானம் தான் ஃபர்ஸ்ட். அவங்களுடைய ஸ்டேட், அவங்க என்ன ஸ்தானத்துக்கு அழைக்கப்படும், மேனேஜரா, கிளர்க்கா, பியூனா இருக்கணுமா, என்ன போஸ்ட், டீச்சரா அல்லது ப்ரொஃபஸரா அல்லது பிரின்சிபலா, என்ன நிலைமை, சிங்கரா, ப்ரீச்சரா, அதுதானே அந்த என்ன நிலைப்பாடு. முதல்ல நிலைப்பாடு, அது பிறகு செயல்பாடு. அப்ப இதைத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காமிச்சு கொடுக்கிறார். 15வது அதிகாரத்துல ஆண்டு பேசி அதுக்கப்புறம் பார்த்தா பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இவங்க மாம்சத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தேவன் அடுத்து எங்க எதை பத்தி பேச வர்றாருன்னா 85 நடக்கு. அவங்க மாம்சத்தின்படி யோசனை 85, 86வது வயதுல தான் இஸ்மாயில் பிறக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் இஸ்மாயில் பிறக்கிறார். அப்ப 85க்கும் கிட்டத்தட்ட 85 வைங்களேன், மாம்சத்துக்கு உட்படுற சமயம் வச்சுக்கோங்களேன். இஸ்மாயில் பிறக்கிறத கொண்டு வரணும், அதுக்கு முன்னால பிரவேசிக்கிறாங்களே. அப்ப 85 வச்சாலும் 99 எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷங்கள். பாருங்க, ஒரு தேவனற்ற நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறது போல இந்த 14 வருஷங்கள் என்ன நடந்துன்னே தெரியல. இதை தப்பா ஒரு இடத்துல இப்படி பிரசங்கம் பண்ண, ஒரு பெரிய கூட்டத்தில் இப்படி பிரசங்கம் பண்ணதை நானே இந்த கூட்டத்தில் கேட்டேன். ஆண்டவர் பாத்தீங்களா, ஆபிரகாமுடைய பாவ வாழ்க்கையை மறைத்தார். நம்ம செய்யற தப்பெல்லாம் அவர் மறைச்சிருவார்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டத்துல பேசினாங்க. நானே இந்த கூட்டத்துல போய் கேட்டேன். குற்றப்படுத்திருக்கா சொல்லல, இதுக்கு அல்லேலூயா ஆமீன் போடுறாங்களே அப்படின்னா என்னன்னு பாத்தீங்களா, மறைச்சிட்டாராம். உங்களுக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்கி, எங்களுக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்னா, இப்படி பாவத்துக்கு இடம் கொடுத்தா, இப்படி மாம்சத்தின்படி நடந்தா தேவனோடு உள்ள உறவு கட்டாயிரும் அப்படிங்கிறது எங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கி. உங்களுக்கு என்ன கிடைக்கி? ஆண்டவர் மறைச்சிட்டாரு அப்படி. இதுல வர இப்படி ஒரு வெளிப்பாடு. மோசே தான் எழுதுறாரு, ஆதியாகமம் எல்லாத்தையும் எழுதுறாருல்ல, மோசேட்ட ஆண்டவர் காமிச்சாராம். ஆண்டவர், நீ எழுதக்கூடாது, நீ அவன் எழுதக்கூடாது, அவன் பாவ வாழ்க்கை அதை எழுதக்கூடாதுன்னு சொல்றேன், நீ எழுதாத அப்படின்னு. நான் அந்த கூட்டத்தில் இருந்து அதான் சொல்றேன், எழுதக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி. பிரியமானவர்களே, இங்க கவனம்.
அப்படின்னா ஆபிரகாம் சாராயின் சத்தத்துக்கு சாராளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான்னு போட்டிருக்குது. மாம்சம்படி இஸ்மாயில் பிறந்தான்னு போட்டிருக்குது. அப்படி பார்த்தா எத்தனையோ இடத்துல எல்லாம் எழுதியிருக்குது. அந்த தாவீதுடைய தாவீது செஞ்ச குற்றங்கள், அதுக்கு பின்னால வந்த விளைவுகள் எல்லாத்தையும் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப ஆபிரகாம் மட்டும் இந்த இடத்துல காப்பாத்திட்டாரு, மற்றவங்களெல்லாம் விட்டுட்டாரா? இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 14 வருஷம் தேவனற்ற ஒரு நிலைமை வந்துட்டு, தேவனுக்கு அவருக்கும் இடைப்பட்ட உறவு இருந்ததா பைபிள்ல இல்ல. 14 வருஷம் எம்டியா இருந்த மாதிரி ஆயிடுச்சு. பேசுறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா மாம்சத்துக்குள்ள போகும்போது ஆவியா இருக்கிற தேவன் விலகி இருக்கிறது போலதான் இங்க காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 19வது அதிகாரத்தை எதை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? விசுவாசிக்கணும் பத்தி பேசல, நடந்து கொண்டுன்னு பேசுறாரு பாருங்க. அப்ப விசுவாச பாதையில அனுதினமும் நடக்கணும். அப்ப முதல்ல என்ன செஞ்சாருன்னா, நிலைப்பாடோடு இருந்தவ இப்ப செயல்பாடோடு கூட காண்பிக்கப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப அதனாலதான் 17வது அதிகாரத்துல ஆண்டவர் விருத்த சேதனம் ஒண்ணு கொண்டு வந்தார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, விருத்த சேதனம் சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல தான் முதல் முறையா விருத்த சேதனங்கிற பதம் பைபிளிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசத்துக்குள்ள இருந்த இந்த ஆபிரகாம விருத்த சேதனத்துக்குள்ள நடத்தி வந்தார். அப்ப புது உடன்படிக்கையில் இருக்கிற சபைக்கு விருத்த சேதனம் உண்டாங்க கேட்டா, விருத்த சேதனம் உண்டு. அதை தெளிவா கவனிக்கணும். கையால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் கிடையாது. மீண்டும் சொல்றேன், கையால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் சபைக்கு கிடையாது. ஆனா என்ன விருத்த சேதனம் இருக்குன்னு சொல்லி கொலோசியர் 2:11 வாசித்தா, அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலேன்னு இருக்கு. விசுவாசத்தினாலின் போடல, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். விருத்த சேதனத்தினுடைய உண்மையான அடையாளம் எது தெரியுமா? சிம்பிளா சொல்லட்டா, பாவ சரீரத்தை களைந்து விடுவது, அவ்வளவுதான் விருத்த சேதனத்தின் உண்மையான அடையாளம். இப்ப முதல்ல ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க, விசுவாசத்துக்குள்ள இருந்தாரு. இது அவரை நீதிமானாய் மாற்றினது. தேவனுடைய பார்வையில் நீதியாய் காணப்பட்டது, நீதிமானாய் அவரை மாற்றினது. அந்த இது வந்து நிலைப்பாட்டை தான் குறிக்கும், நிலைப்பாடு தான் குறிக்கும். ஆனா இங்க போட்டிருக்கு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலும் போடல. எப்படி போட்டிருக்கு? விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்ப ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் காண்பித்த அந்த விருத்த சேதனங்கிறது நம்ம எல்லாருக்கும் யாவருக்கும் தெரிந்திருக்கிறபடி நுனித்தோலை வந்து வெட்டி எரிந்து போடுவது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இதுவும் அதுதான், உன்னை வெட்டி எரிஞ்சு போடுறதுதான். எதை கலத்தி போட்டது அப்படின்னு கேட்டா, அங்க நுனித்தோல், இங்க பழைய மனுஷன். அங்கே நுனித்தோல், இங்க மாம்சத்துக்குரியவன். அங்கே நுனித்தோல், இங்கே பாவ சரீரம். அப்ப பாவ சரீரம் சொல்லும் போது நம்முடைய ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன். இது உண்மைங்க, இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது உண்மையிலே பிஹெச்டி தான் சொல்லணும். இந்த குரூசிஃபைட் லைஃபை வந்து பிஹெச்டி லெசன் அப்படிதான் சொல்லணும். இந்த லெசன், இந்த குரூசிஃபைட் லைஃப் அப்படிங்கிறது இஸ் பிஹெச்டி லெசன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு பயங்கர உச்சக்கட்ட ஒரு பாடம். இது இன்னைக்கு அதுக்கு தான் முடிய மாட்டேங்குது. யாராவது ஒருத்தங்க நம்மளை திட்டாங்கன்னா மறுபடியும் திட்டணும்னு தோணும். என்ன வருது? இதுதான் பாவ சரீரம் நமக்குள்ள இன்னும் உயிர் கொண்டுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது கலைந்து விட படலன்னு அர்த்தம். அப்போ நான் கிறிஸ்துவை பற்றும் ஏன் அந்த இடத்துல அல்லாமலும் சொல்றாரு பார்த்தீங்களா? இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னால வரைக்கும் நிலைப்பாட்டை பத்தி பேசுறாரு. பூரணம், சகல பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமா இருக்கு. அப்ப நம்ம அவருக்குள்ள வந்ததுனால விசுவாசத்தின் மூலமா அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கிட்டோம். பரிபூரணத்தை பெறுகிறதுங்கிறது நிலைப்பாடு தான். நீங்க தாராளமா பாருங்க, நிலைப்பாடு தான். அதுக்கு முன்னால பரிபூரணம் எல்லாம் வாசமா இருக்குதானே போட்டிருக்கு. அந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம். அல்லாமலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பார்ட் ஃப்ரம் தட், அதுவும் அல்லாமல், மோர் ஓவர், ஃபர்தர் மோர், அடிஷனலி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கூடுதலாக, அல்லாமல் அதன் அர்த்தம் அது மட்டும் அல்லாமல், அப்பார்ட் ஃப்ரம் தட், பிசைட்ஸ். எதுக்குள்ள போக வேண்டியது இருக்கு? பிசைட்ஸ் அர்த்தம். பிசைட்ஸ், பிசைட் இல்ல, பிசைட்ஸ். இதையும் தாண்டி நான் எங்க போக வேண்டியது இருக்கு? பாவ சரீரத்தை களைந்து போடுகிற அனுபவத்தை நான் காத்துக்கொள்ளணும். அனுதினமும் இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அப்ப ஆபிரகாம் பெற்றிருந்த விருத்த சேதனம் மட்டும் இல்ல, பொதுவா விருத்த சேதனாலே பழைய ஏற்பாட்டுல முழுக்க பழைய உடன்படிக்கையில நுனித்தோல் நீக்கப்படுதல். புதிய உடன்படிக்கையில எது தெரியுமா? பழைய மனுஷன் நீக்கப்படுதல், பாவ சரீரம் நீக்கப்படுதல். அதான் களைந்து போடப்படுதல் சொல்லி பைபிள்ல இருக்கு. நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை கூட சொல்றோம். ரோமர் 6:6, நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட, கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் சொல்றார். நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? ரொம்ப முக்கியம். அப்போ அதனாலதான் அங்க என்ன செய்தார் தெரியுமா? மாம்சமான ஒரு வாழ்க்கைக்கு, மாம்சீகமான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்தார்.
அதனாலதான் அவர் முதல்ல எடுத்தோன்னு சொல்லிட்டார். அவரு நமக்கு 99 வயதா இருக்கும்போது கர்த்தர் தரிசனமாகி அவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டுன்னு சொல்லி வாக்கிங்கை பத்தி பேசுறார். He was speaking, our God was speaking of walking. நடக்கிறத பத்தி பேசுறாரு. அதான் அங்கேயும் சொல்றார். எங்க ரோமர் 4:12 அதான் சொல்றார். விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் தகப்பன். அப்போ நம்முடைய தகப்பனை எப்படி உருவாக்குறாரு பாருங்க. விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகிற நிலைப்பாட்டுகளை கொண்டு வர்றார். மாம்சமான வாழ்க்கையை, மாம்சீகமான வாழ்க்கையை, ஒட்டுமொத்த மாம்ச சரீரத்தை, அந்த மாம்சத்தை வேறறுக்கும்படிக்கு அவர் என்ன செய்யறாரு பார்த்தீங்களா? விருத்த சேதனத்தை கொண்டு வந்து, அதுதான் முன்னாடி சொல்லிட்டார், நீ நடக்கணும்னு சொல்றார். நிலைப்பாட்டுக்குள்ள இருந்த மனிதனை, நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த மனிதனை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். இதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அடையாளம். இதுதான் புது உடன்படிக்கையின் சபையினுடைய அடையாளம். அப்ப இந்த சத்தியத்துல நிக்கணும். இது அறிந்து கொள்ளுங்க. சும்மா ஏதோ நம்ம ஒரு கருப்பொருள்ல ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததியும் புது உடன்படிக்கை சபைன்னு சொல்லி ஏதோ தலைப்புல ஏதோ ஒன்று படிச்சோம் வச்சோன்னு போயிடக்கூடாது. அதை இங்க அப்படியே பொருத்தி பார்க்கும்போது ரெண்டும் ஒண்ணு போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப பைபிள் சும்மா சொல்லல, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள் சொல்லி நாம் பார்த்தோமே, காலையிலே பார்த்தோமே, கலாத்தியர் 3வது அதிகாரம் 29ஆம் வசனத்தின்படி தெளிவு அதுதான். அப்ப நான் கிறிஸ்துவின் உடையவன் என்றால், கிறிஸ்துவின் உடையவள் என்றால் நான் ஆபிரகாமின் சந்ததி. நான் ஆபிரகாமின் சந்ததி என்றால் நான் கிறிஸ்துவின் உடையவன். அப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததியர் ஒண்ணு போல காண்பிக்கப்படுறாங்க. அப்ப நான் நிலைப்பாட்டுல இருக்கணும். நிலைப்பாட்டுல மட்டுமே இருக்கக்கூடாது. அது எங்க வந்துடணும்? செயல்பாடுகள் வரணும். அணு தினமுங்க மாம்சத்தை களைந்து விடுகிற இடத்திலேயே நான் என்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் பரீட்சை வருது. பரீட்சை எதுக்கு வருது? நம்ம இவ்வளவு படிச்சிருக்கிறோமே, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், இது என்னன்னா நிலைப்பாடு. நீ நல்லா படிச்சிருக்காமா, நல்லா படிச்சு வச்சிருக்கிறேன், உனக்கு எல்லாத்தையும் நான் ஏற்றி வச்சுட்டேன், எல்லாம் இருக்கு. பரீட்சை வரும்போது ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செயல்பாடுல கோட்டி விட்டுறக்கூடாது. அப்ப நம்ம சத்தியத்தை அறிஞ்சவங்க மட்டும் இல்லை, அனுதினமும் என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? வாழணும். அப்ப பரீட்சை வரும். என்ன வரும்? திடீர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்ப இருந்தே ஆரம்பிக்கணும். நான் சொல்றேன், இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போன உடனே திடீர்னு பார்த்தா உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க திடீர்னு உங்க வீட்டில் சண்டை போட்டிருப்பாங்க. அல்லது உங்க சொந்தக்காரங்க திடீர்னு வீட்டுக்கு போயிருப்பீங்க, ஃபோன் வரும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டீங்க, யார்ட்டையும் பேசும்போது மேன்மேதான் சொல்லியிருப்பீங்க. அவர் உங்களை போட்டு விட நினைச்சு என்ன செஞ்சிருப்பாருன்னா, உங்களை குறித்து இப்படிலாம் பேசிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஃபோன் எடுத்துட்டு, நீ என்ன எதுக்கு இப்படி பேசின அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுவாங்க. அப்ப நம்ம பொறுமையை காமிக்க பார்த்தீங்களா? அதுதான் என்னுடைய பழைய மனுஷனை, பாவ சரீரத்தை நான் களைந்து விட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு அர்த்தம். அப்ப அன்னைக்கு ஆபிரகாம் பெற்றிருந்த விருத்த சேதனத்தை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்போது தான் அதுவும் நீக்கப்படுதல் தான். மாம்ச தோலை நீக்கிறது தான். இதுவும் ஒட்டுமொத்த பாவ சரீரத்தை நீக்குதலுக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுலதான் வேறு பிரிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆபிரகாமுடைய சந்ததியில நீங்க வேறு பிரிப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் டைமை பொறுத்து சொல்லணும், ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கு. நான் அதுக்குள்ள சொல்ல 20 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கு. நான் வேகமா சொல்றேன். வேறு பிரிப்பை நீங்க ஆதியாகமம் 12வது அதிகாரம் இல்ல, 11வது அதிகாரத்தின் கடைசி பகுதி 30-31 பார்க்கும்போது அவர்கள் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு வெளியே வர்றாங்க. வேறு பிரிப்பை பாருங்க. ஜென்ம தேசத்தை விட்டு, அவங்க ஜென்ம தேசத்தை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து ஆரான்ல இருக்காங்க. ஆரான்ல நிறைய வருஷம் இருக்காங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் ஜனத்தை விட்டு உன் இனத்தை விட்டுலாம் வெளியே வான்னு சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் இருந்துட்டாங்க. நமக்கு தெரியும் ஆரான்ல தான் என்ன இருந்தாங்க, ஆரான்ல தான் லாபான், பெத்துவேல்லாம் அங்கதான் இருந்தாங்க. நமக்கு தெரியும். நாகூர் பிள்ளைகள் அவங்க எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. அதனாலதான் பிந்தி நாட்கள் ஆரான்ல தான் யார் அனுப்புறாரு? ரெபெக்காளுக்கு பொண்ணு எடுக்கிறதுக்கு என்ன செய்றாரு? அங்கதான் அனுப்பி விட்டு எடுக்க சொல்றாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதல்ல வேறு பிரிப்பை பார்த்தா ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து வேறு பிரிக்கிறார். வெளியே கொண்டு வர்றார் பாருங்க, வேறு பிரிச்சு கொண்டு வருகிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அங்கே ஆரான்ல இருந்து வேறு பிரிச்சு கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் பாருங்க லோத்துட்டு இருந்து வேறு பிரிச்சு கொண்டு வர்றார். இப்ப லோத்து நீங்க கவனிச்சீங்கன்னா, லோத்து இந்த பூமிக்குரியவைகளை நோக்கி இருந்தான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் முழுவதையும் பார்க்கிறான். சமபூமி முழுவதும், யோர்தானின் சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்திருக்கு கண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அது கர்த்தருடைய ஏதேன் தோட்டத்தை போலலாம் இருக்கு. அது இது எகிப்து போலலாம் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இது அப்போ லோத்து திடீர்னு பார்த்த உடனே அவனுக்கு அந்த செல்வ செழிப்பு மயக்கத்தை உண்டாக்கி நினைக்கீங்களா? கிடையாது. ஏன்னா லோத்துவுக்கு ஏற்கனவே எது மேலதான் பிரியும்?
இந்த உலகத்தை அனுபவிக்கிறது மேலதான் பிரியம். இல்லைன்னா அதை விட்டுருப்பாரு. இப்ப பார்த்த உடனே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போறதுக்கு மனசு வருது பாத்தீங்களா? அப்ப அவனுக்குள்ள ஏற்கனவே என்னதான் இருக்குன்னு கேட்டா, இந்த உலகத்தின் மேலதான் அவனுக்கு ஆசை. கர்த்தருடைய வழிநடத்தலாம் இல்ல, இந்த உலகம் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க எப்பவுமே பாருங்க, ஆபிரகாமின் சந்ததியை நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து ஊர்ல இருந்தே அவன் சொந்த ஊர் தான். அந்த ஊர்ல இருந்தே ஆண்டு நினைச்சான்னா உரிச்சுக்கிட்டே தான் வருவார். உரிச்சுக்கிட்டே இருந்தா பிரிச்சுக்கிட்டே வர்றார். பிரிச்சு எடுத்துக்கிட்டே இருப்பார். நானும் ஒரு பாரம்பரிய சபையிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டேன். இப்படிலாம் ஆண்டு நடத்தினார். வேறு பிரிப்பு தேவை பிரியமானவர்ல. இதை நான் கடைசியா சொல்றதுதான் வேறுபாடு. ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொன்னாலே வேறுபாடு. அது புதிய ஏற்பாட்டில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். அப்ப ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்தோடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகுது. அங்கே ஒரு வேறுபாடு ஆண்டு உண்டாக்குறார். ஒரே சந்ததி தான். அப்ப நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கங்க, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தான். இதுக்கு நடுவில் ஒரு வேறு பிரிப்பு ஆண்டு உண்டாக்குவா. இது நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துல இங்க ஒரு வேறுபாடு எப்பவுமே இருக்கணும். இப்போ பேசிட்டு இருக்கேன், பிரசங்கம் பண்றதுக்கு இந்த வாய் என்னது கட்டாயம் தேவைப்படுது. ஆனா மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாதுன்னு இருக்கு. அப்ப இதே இதை இன்னொரு இடத்துல பார்த்தா இப்படி கூட நான் சொல்ல முடியும். இது பிரசங்கத்தினால் ஜனங்களை தேவனிடமாய் சேர்ப்பதற்கு உன் வாய்க்கு இடம் கொடு அப்படின்னு கூட நான் சொல்ல முடியுமே. மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாதுன்னு பிரசங்கில இருக்கு. இப்ப இதே நான் இன்னொரு விதத்துல நான் பார்த்தேன்னா, பிரசங்கம் பண்ணி அநேக ஜனங்களை தேவனிடமாய் திருப்புவதற்கு உன் வாய்க்கு இடம் கொடு. என்ன வாய் பிரசங்கம் பண்ணணுமே. அப்போ வாய் அப்ப நான் வாயோட தான் நான் வாழ போறேன். சாகுற வரைக்கும் இந்த வாயோட தான் வாழ போறேன். வேறு பிரிப்பு. அசுத்தமானதை தொடக்கூடாது, சரியானதை மட்டும் தான் பேசணும். வேற எந்த ஒரு இடத்துக்குள்ளயும் போக கூடாது, இந்த இடத்துல தான் நிக்கணும். அப்ப அதுல இருந்து விலகி நிக்கணும். அப்ப இந்த கண்கள் பார்க்க வேண்டிய எத்தனையோ காட்சிகள் இருக்கு. ஆனா அதுல ஒரு வேறு பிரிப்பு. இவைகளை தான் பார்ப்பேன், இவைகளை பார்க்க மாட்டேன். அப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததியில இங்க பாத்தீங்க, என்னதான் நம்மளை பார்க்க வேண்டியது. இந்த ஆபிரகாமின் சந்ததியில இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நான் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, இதைத்தான் ஆதியிலிருந்தே ஆபிரகாமின் சந்ததியில ஆண்டு வெளிச்சமா காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். இதை மறந்துடாங்க. இதான் ஃபைனல் டச். இதுதான் கடைசி இந்த செய்திகளோட இந்த தியானத்தினுடைய தியான கூடிகளுடைய கடைசி பகுதி இதுதான். அதனாலதான் ஆபிரகாமுடைய சந்ததி பார்த்துட்டே வாங்க. அப்போ லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில ஒரு பிளவு உண்டாகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னால ஆபிரகாமுக்கும் தகப்பனுக்கும் பிரிவு உண்டாகுது. தகப்பன் மரிச்சதுக்கு அப்புறம் தான் ஆரானை விட்டு வெளியே போறாங்க. அவன் பேர் தேராகு. தேராகுடைய அர்த்தமே டிலே அப்படின்னு அர்த்தம், தாமதம்னு அர்த்தம். தேராகுடைய அர்த்தமே தாமதம். இந்த தாமதம் உள்ள இருக்கிற வரையும் துரிதப்பட முடியாது. இந்த தாமதம் சாகுது, என்ன செஞ்சுட்டாங்க, இழந்து போறாங்க. சிலங்களை தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு சிலங்களை மாம்சம் அப்படி தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த தாமதம் மறிச்சாதான் எங்க போக வேண்டியது இருக்கு. நிர்விசாரங்கிற அந்த தாமதம் மறிச்சாதான் நம்ம கொஞ்சம் போக முடியும் போல. அப்போ அதுல இருந்து ஒரு வேறு பிரிப்பு. இப்ப லோத்துக்கு இவங்களுக்கு பார்த்தா ஒரு வேறு பிரிப்பு உண்டாக்குறாரு. ஒரே இனம்தான், ஒரே ஜனங்களோட தான் இருக்காங்க. நீங்க ஊர்ல இருந்து பாருங்க, ஊர் இருக்கட்டும், ஆரானா இருக்கட்டும், இந்த லோத்து ஆபிரகாமா இருக்கட்டும், எல்லாம் அவங்க ரத்தத்துல வந்தவங்க தான், ரத்தத்தோடு இருக்கிறவங்க தான், ஒரே இதுதான். ஆனா அதுக்குள்ள ரெண்டு வேறுபாடை காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இதே இதை புதிய ஏற்பாட்டில் எப்படி அப்ளிகபிள் ஆக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்து யாரு? இயேசு மாம்சத்துல வந்தாரு. கிறிஸ்து இயேசு அந்த பூமியில மனுஷகுமாரன் வந்தாரு. எங்க பிறகுறாரு? வேதபாரகர் பரிசேயர் எந்த லைன்ல வர்றாங்களோ அதே லைன்ல இவரு வர்றாரு. ஆனா இவர் வேற, அவங்க வேற. அவர்களும் யூதர்கள் தான், இவரும் யாரு தான்? யூதன் தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆபிரகாம் தன்னிகரற்ற, அதான் தனித்தே நிக்கிறத நீங்க பாப்பீங்க. இன்னொரு கூட்டத்தோடு இணைய மாட்டார், பிரிஞ்சே இருப்பாங்க. அதைத்தான் ஆண்டவர் அங்க காண்பிக்கிறார். வேதபாரகனும் யூதன் தான், பரிசேயனும் யூதன் தான், ஏன் ஆயக்காரனும் யூதன் தான். வேறுபாடு. இதைத்தான் நம்ம லூக்கா 18வது அதிகாரத்துல பார்க்கும்போது, லூக்கா 18, 10, 11, 12, 13, 14 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, 5 வசனத்துல பார்க்கும்போது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அவங்க 2 பேர் 2 ஆலயத்துக்கு போனாங்கன்னு போடல, ஆட்கள் தான் 2 பேர். ஆனா குலத்தை பொறுத்த வகையில இவங்க ஒரே கூட்டணி தான். ஏன்னா ஆயக்காரனும் சரி, பரிசேயனும் சரி, யூதர்கள் தான். உடனே ஆயக்காரர்லாம் புறஜாதின்னு சொல்லிடாதீங்க. ஆயக்காரனும் பரிசேயன் எல்லாருமே யூதர்கள் தான். பிறப்பால் இவங்க யூதர்கள் தான். உத்தியோகத்தின் அடிப்படையில ஆயக்காரர் வரி வசூலிக்கிற தொழிலை செய்ததுனால மற்ற யூதர்களால, அதாவது பரிசேயர், நியாயசாஸ்திரி, வேதபாரகர்லாம் உயர் மட்டத்தில் இருந்ததுனால
இவங்க எல்லாம் வரி வசூலிக்கிற தொழிலை செஞ்சதுனால அவர்களுடைய சொந்த சகோதரர்கள் இவர்களால அற்பமா எண்ணப்பட்டார்கள். மற்றபடி பரிசேயன் யூதன், ஆயக்காரன் பாவின்னு சொல்லிடுறாங்க, புரஜதின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே பிறப்பால் யாரு தான்? யூதர்கள் தான். ஆனா தேவாலயத்துக்குள்ள வரும்போது, ஆலயத்தை பற்றுகிற சத்தியத்துக்குள்ள வரும்போது, அப்படிதான் நான் படிக்க வேண்டியது இருக்கு. இந்த ஆலயத்தை பற்றுகிற சத்தியத்துக்குள்ள வரும்போது, தேவாலயத்திலும் பெரிய ஒரு இடத்துல வரும்போதுதான் இவர்ல ரெண்டு பேர்ல யாருதான், ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவினையை தேவன் காண்பிக்கிறார். இப்ப ரெண்டு பேரையும் நல்லா கவனிங்க. ரெண்டு பேரும் ஒரே இடத்தை நோக்கி சென்றாங்க. ரெண்டு பேருடைய ஒற்றுமையை பாருங்க. அப்புறம் வேறு பிரிப்பை பாருங்க. ரெண்டு பேரும் ஒரே இடத்தை நோக்கி போனாங்க, ஒரே தேவனை நோக்கி போனாங்க. ரெண்டு பேருமே ஜெபம் பண்றாங்க, ரெண்டு பேருமே அப்ரோச் பண்றாங்க, தேவனை அப்ரோச் பண்றாங்க. ரெண்டு பேருமே ஆலயத்தை தான் தேடி போனாங்க. இதுல எந்த வேற்றுமையும் கிடையாது. ஆனா நீங்க இதுலதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அங்கீகரிக்கப்படுறான். ஒருத்தனை அங்கீகரிக்கிறார், ஒருத்தனை அங்கீகரிக்கல. அப்ப என்னைக்குமே தேவன் நம்முடைய மாம்சத்தை அங்கீகரிக்க மாட்டார். நம்முடைய மாம்சீக வாழ்க்கையை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இது கடைசி வரைக்கும் இதோட தான் இருக்கும். இந்த ஆலயத்துக்குள்ளதான் எப்படி அந்த ரெண்டு ஆலயத்துக்குள்ள ரெண்டு பேரையும் காமிச்சு கொடுக்குற, அதே போல இந்த ஆலயத்துக்குள்ள இந்த ரெண்டு பேரும் இருக்குதான் செய்வாங்க. ஒன்னு ஆவி, இன்னொன்னு சரீரம் இருக்கு. ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. ஆவியின்படி நடக்கிறதும் மாம்சத்தின்படி நடக்கிறதும் இங்கதான் இருக்கு. ஆனா யார் அங்கீகரிக்கப்படுவான்ங்கிற அந்த வெளிச்சத்திலேயே நான் அனுதினமும் ஜீவிக்க வேண்டும். நான் எப்பவுமே என்னுடைய பரிசேயனாகிய மாம்சத்தை எழுப்பி விட்டுக்கிட்டு அவனையே பேச விடக்கூடாது. அவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்க வைக்க கூடாது. நான் யார் தெரியுமா? நான் அந்த ஆயக்காரனை போல இல்லை. நான் விபச்சாரக்காரரை போல, கொலைக்காரர் போல நான் இல்லை, அநியாயக்காரர் போல இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேசாட்டாலும் நம்முடைய செயல்பாடு நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் வித்தியாசமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விதமான எண்ணத்தோடு வாழ்வது, அதெல்லாம் தேவனுடைய சபைக்கு கூடாது. அப்புறம் நான் வாரத்துல நான் தசமா, இது என்னன்னா கடமைக்கு எல்லாத்தையும் செய்யறது. மாம்சன்படியான வாழ்ற கிறிஸ்தவங்களை பாருங்க, கடமைக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் தேவனால் புறக்கணிக்கப்படுகிற அனுபவத்துக்கு அடையாளம். அப்ப நான் என்னைக்குமே எதை தான் பற்றி கொண்டிருக்கணும்? கிருபியை பற்றி கொள்ளணும். கிருபியை பற்றி கொள்ளணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம், அந்த கடைசி பகுதியில் நான் பார்க்கும்போது அங்க சொல்லப்படுகிற அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் தேவனுக்கு என்ன செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு எதை பற்றி கொள்ள கடவுள் போட்டிருக்கு? கிருபியை பற்றி கொள்ள கடவுள்னு சொல்லி எபிரேயர் 12வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் நினைக்கிறேன். கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்துல 28ல சொல்லப்பட்டிருக்கு. கிருபியை பற்றி கொள்ள கடவுள். அதான் ஆயக்காரன் செய்தார். பாவியாகிய என்மேல் என்ன செய்யும்? கிருபையாயிரும் என்று சொன்னார். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியில நம்ம எதை பார்க்க வேண்டியதுக்கு தெரியுமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப ஆபிரகாமின் சந்ததியில 2 பிள்ளைகள் பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிகமா தியானிச்சு நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இஸ்மவேல், ஈசாக்கு. நமக்கு தெரியும், கலாத்தியர் 4வது அதிகாரத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். இது ஆபிரகாமின் சந்ததி. அப்படிதானே? இஸ்மவேல், ஈசாக்கு ஆபிரகாமின் சந்ததி. ஆனா நீங்க எல்லாம் விட்டு பாருங்க, ஈசாக்க ஆவின்படி பிறந்தவனாகவும் இஸ்மவேல மாம்சத்தின்படி பிறந்தவனாகவும் காண்பிச்சு கொடுக்கிறார். ஒண்ணு நியாயப்பிரமாணம், ஆகார் நியாயப்பிரமாணம், சாரால் சுயாதீனம் உள்ளவள், அதுதான் புது உடன்படிக்கையின் சபை. இப்படி காமிச்சு கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாமின் சந்ததியில எப்பொழுதுமே வேறுபாடு வச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். வேறுபாடு வச்சுக்கிட்டே இருக்கிறார். இஸ்மவேல் வேறு, ஈசாக்கு வேறு. ஈசாக்கு சந்ததியில பாருங்க, ஏசா வேற, யாக்கோபு வேற. நீங்க எஸ்தர் நாட்கள்ல கூட எடுத்தா கூட ஆகான் என்பவன் யார்? எந்த சந்ததியை சேர்ந்தவன்? ஏசா சந்ததியை சேர்ந்தவன். ஆகான் என்பவன் ஏசா சந்ததியை சேர்ந்தவன். நீங்க தாராளமா பார்க்கலாம். ஏன்னா அவன் அமலிக்கியன். ஏசா அமலிக்கிய பெற்றெடுத்தவன் அப்படி சொல்லிதான் நம்ம ஆதியாகமம் 36வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த அமலேக்கியர்களுக்கு ஒரு விதமான ஒரு ஸ்தானம் உண்டு. ஆகாக் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுப்பாங்க. அப்ப அந்த ஆகாகியனை சாமுவேல் துண்டித்து போட்டதை 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல பார்க்கிறோமே. அப்போ இந்த ஆகாகியனாய் வந்தவன் தான் அந்த ஆமான், துஷ்ட மனுஷனாகிய ஆமான். அப்ப நீங்க பாருங்க, அப்ப அந்த அரண்மனையில, சூசான் அரண்மனையில கூட ஒரு வேறு பிரிப்பை வைக்கிறாரு. ஒரு விதத்துல சொன்ன 2 பேரும் என்னதான் ஒரே சந்ததிக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா வேறு பிரிப்பு எப்பவுமே தேவை. அப்ப நமக்குள்ளே அதான் பிரியமானோம் இல்ல. அப்போ நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட உடனே இந்த சரீரத்தை ஆண்டவர் தூள் ஆக்கி விட்டுருக்கலாமே, நம்ம எல்லாம் ஆவியோடய அலையலாமே. அது ஆண்டவர் செய்கிறது இல்லை. இதைத்தான் நான் உணர வேண்டியது இருக்கு. அப்ப அனுதினமும் இந்த மாம்சத்தோட தான் நான் பயணிக்க வேண்டியது இருக்கு. ஆனா மாம்சத்தின்படி நடக்காதவளாய் பயணிக்க வேண்டியது இருக்கு. அப்ப அனுதினமும் இஸ்மவேல் சாகிற வரைக்கும் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் ஆபிரகாம் சந்ததி தான் அப்படிதான் சொல்லுவான். ஆனா பைபிள் சொல்லுது, ரோமர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல எல்லாரும் அடிக்கடி சிந்தித்து தியானித்த வசனங்கள், வேத வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. அவள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும்
பிள்ளைகள் அல்லவே, எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப வாக்குத்தத்தின்படி பிறந்தவனை குறித்து கலாத்திய 4 என்ன சொல்றாருன்னா, அது ஆவியின்படி பிறந்தவன். அப்ப எப்பொழுதுமே கிறிஸ்துவின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததிங்கிற அடையாளத்தை எதின் அடிப்படையிலேயே நான் பார்க்கணும் அப்படின்னா, ஆவியின்படி நடக்கிறவன், ஆவியின்படி நடக்கிறவள். இந்த வெளிப்பாடு இல்லை அப்படின்னா நான் அந்த ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியோடு உள்ள கொண்டு வர முடியாது, அல்லது கிறிஸ்துவின் சந்ததி ஆபிரகாம் சந்ததியோடு என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. அப்ப ஆபிரகாம் சந்ததியில 2 கூட்டம் இருக்கு. உடனே நீங்க சொல்லி நினைச்சிருக்கூட, அப்ப ஒரே தேவனுடைய சபையில அப்படி 2 விதமா இருப்பாங்க, அப்ப அங்கேயும் பரலோகத்தில் அப்படி இருப்பாங்கன்னு கேட்க கூட. அப்படி கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் இஸ்மவேலும் இங்கதான் இருக்கிறான், ஈசாக்கும் இங்கதான் இருக்கிறாரு, பரிசேயனும் இங்கதான் இருக்கான். இவனை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பரத்திடுவான், தூள் பரத்திடுவான். நான் எப்படி உபாசம் பண்ணணும் தெரியுமா? வாரத்துக்கு 2 தடவை உபாசம் பண்ணேன், சம்பாத்தியில தசமாவும் கொடுக்குறேன். எப்படி? அப்படி சண்டித்தனத்தை காமிக்கிறதுக்கு இந்த இஸ்மவேலுக்கு இடம் கொடுத்து அவனும் கிரீச்சிவான். நீ சாகுற வரைக்கும். நமக்கு ஒரு 80 வயசு வரும்போது கூட இஸ்மவேல் வேலை செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். இதுக்குள்ளதான் இருக்காங்க. நான் என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? ஆவியின்படியா நான் பிறந்திருக்கேன். வேறு பிரிப்பை எப்பவுமே காமிக்கணும். செப்பரேஷன், செப்பரேஷன். இது எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க தாராளமா பாருங்க. 12 சீஷர்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 12 பேருமே அவங்க எல்லாம் யூத ஜனங்கள் தான், இதுக்குள்ள உள்ளவங்க தான், புறஜாதி அங்க உள்ளவங்க எல்லாம் இல்லை, இங்குள்ளவங்க தான். அதுல ஒருத்தன், உங்களிலும் ஒருவன் எப்படி இருக்கிறான்? பிசாசா இருக்கிறானேன்னு சொல்றேன். அவங்களுடைய காரியங்களுக்கு மற்றவங்க உடன்படல. இதான் இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசா, யாக்கோபுடைய சந்ததிய இவர் விவரிக்கிறார். யாரு? அங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரத்துல பின் நாட்களில் இவங்களுக்கு சம்பவிக்க போகிறது, இவங்க யாரு, இவங்களுடைய தன்மை என்ன, இவங்க எப்படி நடப்பாங்க, இவங்களுக்கு என்ன கிடைக்கும், இவங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குற இடத்துல பாத்தீங்கன்னா, யோசேப்பு குறித்து ஏதாவது ஒரு தீமையானது சொல்றாரா? சொல்ல மாட்டார். மற்றவங்களை குறித்து, தானை குறித்து, காத்த குறித்து, செப்லோனை குறித்து, இசக்கார் குறித்து எல்லாம் சொல்ல மாட்டார். அவங்க எல்லாம் ஒரு மேன்மையா சொல்லுவார். ஆனா ரூபனை குறித்து, சிமியோனை குறித்து எல்லாம் அவங்க எல்லாம் என்னது பட்டயங்களை வச்சிருக்காங்க, அவங்க தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, ஒரே சந்ததி. என்ன ரூபன் என்ன ஆபிரகாம் சந்ததி கிடையாதா? பிசாசின் சந்ததியா? ஆபிரகாம் சந்ததி தான். ஆனா ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல பாக்குறோம், உங்கள் தகப்பனா இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல சொல்றாரு, ரூபனே நீ சேஷ்டபுத்திரன், என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன், தண்ணீர் போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்றாரு. என் தகப்பனுக்கு மஞ்சத்தின் மேல் ஏறினாய், குற்றத்தை சொல்றாரு பாருங்க. குறைவுள்ள பாத்திரம், நீ அதை தீட்டுப்படுத்தினா, என் படிக்கின் மேல் ஏறினானே. சிமியோனை லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் சொல்றாரு. என் ஆத்மாவை அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராத. அவங்க எல்லாம் என்னது, அவங்க கோபத்தில் ஒரு புருஷனை கொண்டு அகங்காரத்தில் அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்குறாங்க, அவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு சொல்றாரு. யாக்கோபுல அவங்க கோபம், கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கிடவுது. எப்படி? எது? ஒரே கோத்திரம், ஒரே சந்ததிக்குள்ள உள்ளவங்க, ஒரே கோத்திரம் இல்ல, ஒரே சந்ததியானவர்கள் பிரிக்கப்படுறாங்க. இதான் ஆண்டு பாருங்க, 12 கோத்திரங்களை 6 கோத்திரத்தை கெர்சி மலைக்கும் 6 கோத்திரத்தை ஏபால் மலைக்கும் அனுப்பி கெர்சி மலையில ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையில சாபத்தையும் குறிக்கிறார். ஒரே இதுதான், 2 பகுதி ஆண்டு காமிச்சுக்கிட்டே இருப்பார், வேறுபாட காமிச்சுக்கிட்டே இருப்பார். நீ வேதத்துல எல்லா இடத்துலையும் பாருங்க, வேறு பிரிப்பை காமிச்சுக்கிட்டே இருப்பார். இவர்கள் வேறு, அவர்கள் வேறு, இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அதனாலதான் ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக நான் முதலில் சொன்னேன், காலையில சொல்லும்போது, ஆசாரியர்கள் ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளதான் எழுப்பப்பட்டாங்க. ஆபிரகாம் சந்ததிக்குள்ள ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், எல்லாத்தையும் பாருங்க, இவர்களையும் வேறு பிரிப்பு இருக்கும். எல்லாம் ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள உள்ள தீர்க்கதரிசிகள் தான் வேறு பிரிக்கப்பட்டிருப்பாங்க. எரேமியா வேற, அனனியா வேற. எரேமியா வேற, உரியாங்கிற ஒரு மனுஷன் வேற. நமக்கு தெரியும், எரேமியா 20வது அதிகாரத்துல இருக்கு, மன்னிக்கவும், எரேமியா 26வது அதிகாரத்துல இருக்கு. 26வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்கே ஒரு உரியாங்கிற ஒரு மனுஷன் வர்றான். இப்ப எல்லாம் ஒரே இனத்துக்குள்ள உள்ளவங்க தான், ஆனா ஒரே சந்ததிக்குள்ளவங்க தான் வேறு பிரிக்கிறார். அந்த தீர்க்கதரிசி வேற, இந்த தீர்க்கதரிசி வேற. ராஜாக்கள் பாருங்க, என்ன சவுலும் தாவீதும் வேற வேற சந்ததியா? சொல்லுங்க பாப்போம். சவுல் புறஜாதியா? இல்ல, பென்யமின் கோத்திரம் தான். தாவீது யூதா கோத்திரம். ரெண்டும் ஆபிரகாமின் சந்ததி தான், ஆனா வேறு பிரிக்கிறார். ஒண்ணு நிக்குது, ஒண்ணு நிலையா நிக்கி, ஒண்ணு கீழே விழுந்து விட்டது.
ஒன்னு மாம்சீக கூடாரம், ஒன்னு மாம்சீக ராஜாங்கம், இன்னொன்னு ஆவின்படியான ராஜாங்கம். அப்ப தேவன் பாருங்க, ராஜாக்கள்ல வேறு பிரிப்பை காமிக்கிறாரு. யூதா ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள் வேறு பிரிப்பை காமிக்கிறாரு. உத்தமமா நடந்த ராஜாக்கள் வேறு, மாம்சத்தின்படி நடந்த ராஜாக்கள் வேறு. ஆசாரிகளை பாருங்க, கோகாத் யாரு? ராஜா ஆசாரியம் கிடையாதா? அவனும் ஆசாரியத்துவம் தான், லேவி கோத்திரம் தான் கோகாத்து. அப்புறம் யாரு? கோகாத் மட்டும் இல்ல, இது கோராகு, தாத்தான், அபிராம், இவங்க எல்லாம் என்ன வேற வேற ஆட்களா? எல்லாம் இவங்க சந்ததி தான். ரூபனை சேர்ந்தவங்க தான், இங்க இது லேவி சேர்ந்தவங்க தான். இவங்கள வேற ஆட்களா? இல்ல. ஆனா இவங்களா ஆரோனுடைய குடும்பமான்னு பார்த்தா ஆரோனுடைய கோல் தான் தலித்து நீக்கி, இவங்களா அவங்களான்னு பார்த்தா இவங்கள தான் நிப்பாட்டுறாரு. அப்போ இவங்களும் நாங்களும் ஆசாரி பட்டத்தை பிடிப்புன்னு வர்றாங்க, இவங்களும் ஆசாரிகளா இருக்காங்க. கோராகு இங்க இவர் பாருங்க, இவர் பிடிக்கிறாரு. கோராகு யாரு நினைக்கீங்க? கோகாத்தியருடைய பையன் தானே. ஆனா இவங்க வரும்போது வேறுபாடு. நீங்க ஒரு காரியத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கோகாத்தின் புத்திரர், கோகாத்துக்கு அதாவது லேவிக்கு 3 பிள்ளைகள் உண்டு. கோகாத், மெராரி, கெர்சோம் சொல்லி மூணு குமாரில் தான் சந்ததியை பிரிகிறாங்க. அதுல மோசே ஆரோன்ல எந்த இதுல வர்றாங்க தெரியுமா? கோகாத்துல தான் வர்றாங்க. கோராகும் எங்க தான் வர்றான்? கோகாத்துல தான் வர்றான். ஆனா வேறு பிரிவு. ஒருத்தங்களை பூமியே விழுங்குது, கீழேயே போயிட்டான். இவங்க எல்லாம் மேலேயே போறாங்க. ஆரோன் மோசெல்லாம் மேல போறாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதான் பிரியமானவர்களே, இந்த ஒரு தெளிவோடு கூட நடக்கணும். வேறு பிரிப்பை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு அந்த நாட்கள்ல வெளிப்பாடு பெற்று கலாத்திய 4வது அதிகாரத்துல இதுல காமிச்சு கொடுத்தாங்க, தெளிவா காமிச்சு கொடுத்தாங்க. அவங்க வேற, இவங்க வேற, ஆகார் வேற, எவ்வளவு அழகா காமிச்சு கொடுக்காங்க பாருங்க. நாம் இந்த இருக்க இடத்துல நாம கூட தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்துல அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த சமயத்துல சரியா நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உண்மையிலே ஆபிரகாமின் சந்ததியும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற இந்த கருப்பொருள்ல எவ்வளவு மேன்மையான காரியங்களை நீங்க வைத்திருக்கீங்க ஆண்டவரே. விசுவாசமும் விருத்த சேதனம் என்று சொல்லி எங்களோடு பேசுனீங்க. இப்பொழுதும் தகப்பனே, வேறு பிரிப்பு, வேறுபாடு உண்டு அப்படிங்கிறத எவ்வளவு அழகாக காமிச்சு கொடுக்கீங்க. தீர்க்கதரிசிகளுக்குள்ளே வேறுபாடு, ஆசாரியர்களுக்குள்ளே வேறுபாடு, ராஜாக்களுக்குள்ளே வேறுபாடு, எவ்வளவு மேன்மை நிறைந்த சத்தியங்கள். ஆமாண்டவரே, எப்பொழுதுமே ஆண்டவரே நாங்கள் வேறுபட்டவர்களாய், வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுதானே ரோமர் 8வது அதிகாரத்தில் நீங்க சொன்னீங்க, குமாரன் வீட்டிலே நிலைத்திருக்கிறான், என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். அடிமையானவன் நிலைத்திருக்குதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? குமாரன் வேறு, அடிமையானவன் வேறுன்னு சொல்லி வேறு பிரிப்பை காமிச்சு கொடுத்தீங்க. ஒரே வீட்டுல தான் வேறு பிரிப்பை காமிச்சு கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் நம்முடைய சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஏதோ நாங்க கேட்டோம் போனோம்னு சொல்லி இருந்து விடாம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. ஆபிரகாமின் சந்ததி ஏதோ விசுவாசத்தின் மூலமாய் நீதிமானாக்கப்பட்டது மட்டும் கிடையாது, விசுவாசமாகிய அடிச்சூடுகளில் நடக்கிறவர்களுக்கும் அவர் தகப்பனா இருக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த அடையாளத்தை பெற்றான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோமே. அந்த அடையாளத்தை பெற்றான், அந்த விருத்த சேதனங்கிற அடையாளத்தை பெற்றான், அந்த விருத்த சேதனங்கிற அடையாளத்தை பெற்றான். அந்த நடக்கிற அந்த அனுபவம் ஆதியாகமம் 17 காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதை நாங்கள் நிலைப்பாட்டில் இருக்கிறது இல்ல, செயல்படுகிறவர்களாய், மாம்சத்தின்படி அல்ல ஆவின்படியே செயல்படுகிறவர்களாய் எங்களுக்கு நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிறேன் ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்டு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 3 பகுதியிலையும் எங்களோடு நீங்க பேசுறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையாவே ஆபிரகாமின் சந்ததியிலே நடைபெற்றவைகள், ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, அடையாளம், விருத்த சேதனம், விசுவாசம், காண்பிக்கப்பட்ட எல்லா சாயல் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும்போது அந்த சந்ததியில இருந்த ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், அவர்களுக்குள்ள உண்டான வேறுபாடு, இதெல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போது ஆமாண்டவரே, இந்த பூமியில நாங்கள் நடமாடுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருக்கிறோமே ஆண்டவரே. நாங்கள் அனுதினமும் உண்மையாவே இஸ்மவேலோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டியது இருக்கு. இந்த மாம்ச சரீரத்தோடு தான் பயணிக்கிறோம். ஆனா இஸ்மவேல் ஒரு காலத்திலும் எங்களை மேற்கொண்டு விடக்கூடாது, எங்கள் ஆத்மாவை மேற்கொண்டு விடக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் இந்த மாம்சத்துக்குரிய இஸ்மவேலை அடக்கி ஆளக்கூடியவர்களாய், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு
நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் கிறிஸ்துவின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறீர். தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. அந்த யாவரிங்கத்தில் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உண்மையாவே இந்த காணொளி மூலமாய் ஆன்லைன்ல ஆண்டவரே யூடியூப் சேனல்ல இந்த செய்திகள் எல்லாம் கேட்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு அசைவை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஆனால் இவ்விதமாய் இந்த காரியங்கள் எல்லாம் வேத வசனங்களின் அடிப்படையில சிந்தித்து தியானித்து, அப்போ எந்த காலத்திலிருந்தே இந்த கிறிஸ்துவின் சந்ததி நிழலாய் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஜனங்கள் வேதத்துல பார்க்கட்டும். அப்பா, பார்க்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல, இப்படிப்பட்ட சத்தியங்களை நிலைத்திருந்து கர்த்தருக்கு அனுதினமும் நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ரட்சித்தீரு, எல்லா பாவங்களிலும் எங்களை விடுவித்தீரு. நாங்கள் தொடர்ந்து உம்மை உத்தமமாய் பின்பற்றி நடக்க உதவி செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.